எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிகே வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி மையங்கள் க்ளோஸ் பண்ணுறதா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வதந்தி வந்துட்டுருக்கு. ஸோ இது உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இல்லம் தேடி கல்வியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபண்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மையங்களை ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபண்டு இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இப்போ நம்ம ஐடிகே கிளாஸ் எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோன்னா சேலரிக்காக ரைஸ் பண்ணுவோம். ஸோ சேலரி கேட்கும்போது அவங்களுக்கு ஃபண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க முடியுன்றதால ஃபண்டு இப்போ இல்லாத காரணத்தால் தான் ஐடிகேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணம் மட்டும்தான் தவிர ஐடிகே வேறு எந்த விதத்தாலும் ஸ்டாப் பண்ணி வைக்கல. இதோட பார்த்திங்கன்னா ஐடிகே சென்டர் எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது மூலிமா தான் நம்மளுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வருது. அது இல்லாமல் கற்றல் திறனை நம்ம ரொம்பவே அதிகரிச்சிருக்கோம். அதனால் இந்த இல்லம் தேடி கல்வி மையத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபண்டு நம்மளுக்கு இப்போது எலெக்ஷன் வந்தது இல்லையா, ஃபண்டு நம்மளுக்கு அலகேட் ஆன உடனே கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம காசு கேட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ண போகிறதுக்காக மட்டுமே தான் இந்த ஐடிகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹைடெக் லேப் ரிசல்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. செகண்ட் எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது. ஏன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தவங்க ஓரளவுக்கு ஈஸியாக எழுத முடியும். மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு டஃப்பாகவே இருந்தது. உங்களுக்கு எப்படி எக்ஸாம் வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்போன்னு பார்த்திங்கன்னா, அதாவது சனி ஞாயிறு இந்த 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். மண்டேக்குள்ளே வந்துடும். அதனால் மெசேஜை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயிலில் வருமா மெசேஜில் வருமானு தெரியல. இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்போ மார்க் பேசிஸில் எடுக்கிறாங்களா, இல்லை டைமிங் பேசிஸில் எடுக்கிறாங்களா, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட் எக்ஸாமையும் செகண்ட் எக்ஸாமையும் சேர்த்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்களா, எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரு கடவுளை வேண்டிகிட்டு நம்பிட்டுருப்போம். நம்மளுக்கான வேலை கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சே தான் தீரும். ஸோ கடவுளை எல்லோரும் வேண்டிக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் இந்த டைமில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.